அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கற்றாழை. இது சோற்று கற்றாழை அப்படின்னு பேர். இதை மூலிகை மருத்துவத்தில் இதுக்கு பேர் குமரி அப்படின்னு பேர். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது வயதில் மூப்படைந்து கிளவியாக இருந்தாலும் இதை பயன்படுத்தும் பொழுது குமரியாகி விடுவார்கள் அப்படின்றதுக்காக தான் இது மூலிகை மருத்துவத்தில் மூலிகையில் ஒரு பெரிய அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பயன்படுத்தக்கூடிய முறையை வச்சே இதனுடைய குணநலன்கள், இதனுடைய சிறப்பு நம்மளால் சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த கற்றாழை ரசமணி சுத்திகரிப்பு கூட பயன்படுது. கற்றாழையினுடைய இந்த சோறு ரசமணி சுத்திகரிப்பு கூட பயன்படுது. இந்த கற்றாழை உடைக்கும் பொழுது ஒரு மஞ்சளாக ஒரு ஜெல் வரும். இதில் எந்த கற்றாழை உடைச்சாலும் ஒரு மஞ்சளாக ஒரு ஜெல்லு வரும். இந்த ஜெல்லு ஒரு மிகப்பெரிய மருந்து. கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மருந்தை கொதிக்க வைக்கணும். அந்த மஞ்சளாக ஒரு ஜெல்லு வரும். அது திருநெல்வேலி பக்கம் அதை என்ன செய்வாங்கன்னா, எடுத்து சேகரித்து அதை கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சும்போது அது கெட்டியாக ஒரு பிஸ்கெட் மாதிரி உடைக்க முடியாத அளவுக்கு கெட்டியாக ஒரு பொருளாக வரும். அது பேர் மூசாம்பரம் அப்படின்னு பேர். அது பேர் மூசாம்பரம் அப்படின்னு பேர். கர்ப்பப்பை பிரச்சனையில் நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூசாம்பரத்துக்கு இருக்குது. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனுடைய உயிர்த்தன்மைகள், இதனுடைய சிறப்பு, இதனுடைய செயல்பாடுகளை வச்சு சொல்ல முடியும். இதனுடைய கொனையை உடைச்சி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், வீட்டு ஓரத்தில் எங்கேயாவது ஒரு தாளை நட்டு வச்சுடுங்க. இந்த கொனையை உடைச்சி அப்படி தான் வச்சுருக்குது. இதனுடைய கொனைகளை நம்ம தொட்டியில் வச்சுருக்கு. இது கொஞ்ச நாள் கழித்து அது பக்கத்திலேயே நிறைய புற்று மாதிரி செடிகள் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இது அவ்வளவு சிறப்பானது. இதில் ஒவ்வொரு பொருளையும் கொல்ல வேண்டியது, தள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருத்துவத்தில் நிறைய பேர் பயன்படுத்தாததுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற சிறப்பு தெரியாதனால தான் நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல. அது உண்மைதான். அது ஆசான்கள் மூலமாக கற்றறிஞ்சிக்க வேண்டியது தான். இந்த சோறை மேல் பக்கமும் இந்த மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் செதுக்கி எடுத்துகிட்டு, கத்தியில் செதுக்கி எடுத்துகிட்டு அந்த சோறு 7 முறை கழுவ வேண்டும். அதில் வளவளப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். 7 முறை கழுவிய முடித்த பின்பு அப்போ பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு வாசனையும் இருக்காது, எந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. அது சுவையும், எந்த சுவையும் இருக்காது. ஒரு ஐஸ் மாதிரி தான் அதனுடைய செயல்பாடு. பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் மாதிரி தான் செயல்படும். அதை நம்ம இரவு நேரங்களில் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி பனங்கற்கண்டு, இதுதான் பனங்கற்கண்டு அப்படின்னு பேர். இந்த பனங்கற்கண்டை அந்த ஜெல்லில் தண்ணியை வடித்து ஜெல்லில் போட்டு வச்சிடணும். போட்டு காற்று போகக்கூடிய அளவுக்கு ஒரு காட்டன் துணியை மேலே மூடி வச்சிடணும். அல்லது ஏதாவது தட்டு போட்டு கூட மூடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பனங்கற்கண்டு. அப்படி பனங்கற்கண்டு கிடைக்காதவர்களுக்கு பனை வெல்லங்கள், பனை வெல்லம், ஆனால் பனை தான் பயன்படுத்தணும். ஏன்னா அது குளிர்ச்சிக்காக அது வெல்லம் அப்படின்றது பனை வெல்லத்தை பயன்படுத்தணும். இது பனை வெல்லம். சும்மா டைஜன் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த பனை வெல்லமும் இந்த கற்கண்டோ ஒரு சின்ன பீஸு நீங்கள் மருத்துவத்தில் போயிட்டு ஜெலுசில் இந்த மாதிரி மருந்துகள்லாம் ஏப்பம், எதிர்ச்சி வர்றது, இந்த தொண்டையில் எரிச்சல் வர்றது, சாப்பிட்ட உடனே எரிச்சல் வர்றது, இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு சின்ன பீஸு நீங்கள் சர்க்கரை வியாதி இருந்தாலும் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. அதாவது சர்க்கரை சாப்பிட்றதுனால சர்க்கரை வியாதி எல்லாம் வராது. ஏன்னா அது வேறு காரணம். இந்த ஜெல்லை நாம் ஒரு வாரம் 2 வாரம் பயன்படுத்தலாம். அதுக்கு பின்னாடி நிறுத்திடலாம். அதிகமாக எப்போ பயன்படுத்தணும், எப்போ நிறுத்தணும் அப்படின்றது மருத்துவருக்கு தான் தெரியும். அதனால் ஒரு 4-5 நாள் பயன்படுத்தினாவே போதும். நம்முடைய உடம்பில் மெட்டபாலிசம், நம்முடைய ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை, இதயம், இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் 12 உறுப்புகள் இருக்குது. 12 உறுப்புகளும் கிட்னி, யூரினரி பிளாடர் இதெல்லாம் மிக சிறப்பாக வேலை செய்ய தொடங்கிக்கிறோம். வயதானவர்கள் நிச்சயமாக 50 வயதுக்கு மேலே, 60 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் இந்த கற்றாழையை பயன்படுத்தும் போது, பேரே குமரின்னு ஏன் வச்சுருக்கிறான்னா, இதை பயன்படுத்தும் போது கிளவியும் குமரி ஆகிடுவாங்க. ஏதோ ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால்,
எப்பயுமே நாம் ஒரு நிலையில் இருப்போம். நம்ம வந்து கண்டது போனது சாப்பிட்டுட்டு நம்மளுடைய உடம்பு ஒரு நிலையில் இருக்கும். இதை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு சில ஏதோ ஒரு ஒவ்வாமை மாரி, ஏதோ பிடிக்காத மாரி, இத குடிக்கும்போது நமக்கு இது வந்து வேண்டாம் அப்படின்ற மாரிலாம் தோணும். ஏன்னா மருந்தினுடைய தன்மையே அதுதானே. ஏன் பேராசிட்டமால வந்து கசப்பா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கசப்பு தான் குணப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இனிப்பா மாத்த கூட தயாரிக்க முடியும். ஆனா இனிப்பு குணப்படுத்தாது. ஆங்கில மருத்துவத்திலே கசப்பு மருந்து தான் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, கசப்பு தான் குணப்படுத்தக்கூடியது. கசப்புக்கு அடுத்தது துவர்ப்பு இப்படின்னு வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து இரவு நேரத்தில இந்த கற்றாழையில வந்து பனங்கற்கண்டு அல்லது பனவெல்லம் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டா கூட போதும். போட்டு தண்ணியெல்லாம் வடிச்சு பாத்திரத்தில போட்டு வச்சுட்டு காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு கற்றாழைக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி இதில வந்து ஊறியிருக்கும். அந்த ப்ராசஸிங் ஆயிருக்கும். அந்த வெல்லங்களோட பனவெல்லமும், பனங்கற்கண்டோட ப்ராசஸிங் ஆயி, அவ்வளவு அற்புதமான ஒரு நீர் இருக்கும். அந்த நீரு வந்து அமிர்தம் அப்படின்னு பேரு. அதுக்கு பேரு. ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அமிர்தம் எடுக்கலாம். ஒரு ஒரு பொருளிலிருந்து ஒரு அமிர்தம் எடுக்கலாம். இந்த குமரி என்ற சொல்லக்கூடிய கற்றாழையிலிருந்தும் அமிர்தத்தை எடுக்கலாம். அமிர்தத்தை எடுத்து நம்முடைய வாழ்நாள்ல எந்த ஒரு நோயே இல்லாத ஒரு நிலைய கூட நம்பளால செஞ்சுக்க முடியும். அது எல்லாமே நம்பள தான் இருக்குது. உலகத்திலே சிறந்த மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அது யாருன்னா நாம தான். ஏன்னா, நமக்கு வியாதி வந்துச்சுன்னா, எவ்வளோ பெரிய மருத்துவரா இருந்தாலும் சரி, அந்த மருத்துவர்கிட்ட நம்ம பிரச்சனைய நாம சொல்லும்போது தான் அவர் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட வந்து தொடங்குறாரு. அந்த வகையில "தன் கையே தனக்கு உதவி" அப்படின்னு ஒரு பழமொழி வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாரி விஷயங்களுக்காக தான் அதெல்லாம் வச்சது. உன் நீயா வந்து முயற்சி செய்யாம உன்னை சரி பண்ணிக்க முடியாது அப்படின்றது தான் உலகத்தில ஒரு பெரிய நீதி. அப்படிப்பட்ட சிறப்பான இந்த இயற்கை உணவு, இயற்கை மருந்து, இயற்கை மருத்துவம் இப்படி யார் வந்து போகிறாங்களோ, அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை கூட்டிக்க முடியும். எந்த ஒரு வியாதியிலிருந்தும் வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.